இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 17/5/2026 மே மாதத்திலே ஞாயிற்றுக்கிழமை, ஸ்ரீ பராப வருடத்திலே வைகாசி மாதத்திலே 3ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலத்திலே வசந்த ருது என்கிற இளவேனி காலத்திலே ரிஷப மாதத்திலே சுக்லபக்ஷத்திலே இருக்கிறோம். நார்மலா இந்த பௌர்ணமி, அமாவாசை இது முடிஞ்ச உடனே பிரதமை திதின்னு 1வது திதி வரும். அந்த காலத்திலே நம்ம என்ன செய்வோம்னா பாட்டிமேன்னு சொல்லுவோம், அந்த காரியம் செய்யக்கூடாதுன்னு. ஆனால் அன்னைக்கு ஹோமங்கள் செய்வது ரொம்ப நல்லது. அப்படிப்பட்ட ஹோமங்களை இன்றைக்கி நல்லா செய்யலாம். ஏன்னா அமாவாசை காலையில் 2 மணி 9 நிமிஷத்தோடு போயிடும். பிரதமை திதி வந்துடும், மாலை 11:45 வரைக்கும் இருக்கும். பின்பு துதியை திதி வந்துடும். கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் மாலை 4:81 வரைக்கும் இருக்கும். அது 4:01க்கு அப்புறம் ரோகிணி நட்சத்திரம் வந்து காலையில் 8:15 9 மணி வரைக்கும் நல்ல நேரம். மத்தியானத்தில் 1:30 3 மணி வரைக்கும் நல்ல நேரம். ராகு காலம் 4:30, யமகண்டம் 12:1, குளிகை நேரம் 3:4. மேற்கு பக்கம் வெள்ளம். ரிஷபராசியிலே சூரியன் 4 நாழிகை 27 வினாடிகள், 5:53க்கு சூரியன் உதயம். சுவாதி மற்றும் விசாகம் துலா ராசிக்குள்ளர சந்திராஷ்டமம் இருக்கும். புதன் சூரியன் சேர்ந்து ரிஷபராசி, சுக்கிரன் குரு மிதுன ராசி, சிம்ம ராசியிலே கேது, கும்பராசியிலே ராகு, மீன ராசியிலே சனி, செவ்வாய் கார்த்திகை நட்சத்திரத்துடன் சேர்ந்த சந்திரனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிற மேஷ ராசி என்று நாள் துவங்குகிறது. ஒரு ராசிக்கு பலன் பார்ப்போம் வாருங்கள். கன்னிராசி நண்பர்களே, வெற்றிகளுக்கான வாய்ப்புகளை இன்னைக்கு நிறைய கொடுக்கிறார் சந்திர பகவான். லாபத்துக்குரிய இந்த சந்திர பகவான் இன்னைக்கு வெற்றியை உங்களுக்கு பார்க்க திருப்புகிறார். அதனால நல்ல நாள் என்று 7, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன்.